ஹலோ, ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் சொல்ல போறது வந்துட்டு, நீங்க எல்லாம் நெனச்சிட்டுருப்பீங்க, ஈஸியா வீடியோ போடுறது, அப்படி ஈஸியா அப்படி போட்டுர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஒரு வீடியோவும் போட சொல்ல தான் தெரியும். ஆனா ஒரு ஒரு நாள் வந்துட்டு டைம் ஆயிரும். அதே டைமுக்கு போட்டா தான் அந்த வியூஸ் ஆச்சும் போகும். இல்லன்னா மாத்தி போட்டாச்சுன்னா போறதே இல்ல. நான் இத நெறைய டைம் பார்த்துருக்கேன். கரெக்ட்டா 3:30 மணிக்கு போடுவேன் நானு. காலையில அவரு டியூட்டிக்கு போறப்ப போடுவேன். அதே மாதிரி வந்துட்டு இல்ல 5 மணி இல்ல 6 மணிக்கு அந்த மாதிரி வந்துட்டு நான் வீடியோ போடுவேன். 5 மணிக்கு 6 மணிக்கு கூட ஓரளவுக்கு போயிரும். இந்த மத்தியான டைமெல்லாம் டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்கு போட முடியாத டைம்ல எடுத்து போட்டாச்சுன்னா, அது என்னால அது வியூஸே போகாது. லைக்கும் இருக்காது. அது வெயிட் பண்ணுறதுக்குள்ள அது வெயிட் பண்ணி போடுறதுக்குள்ள போயிரும் அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு டைம். அது வியூஸே போகவே போகாது. அதே மாதிரி லைக்கும் கிடைக்காது. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம் தெரியுமா? அது புரியுதா இல்லையான்னு தெரில. ஆனா சில பேரெல்லாம் என்ன கேட்குறாங்க, "இதெல்லாம் உனக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு. தேவை இல்ல. நம்ம வீட்ல இருக்கிற டைமுக்கு, சும்மா இருக்கிற டைமுக்கு இதாச்சும் நம்மளுக்கு யூஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவே போட ஆரம்பிச்சேன். ஆனா நெறைய பேர் கேட்டாங்க என்ன, "எதுக்கு இருக்கிறத விட்டுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க? தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு. எங்க அக்காவங்கலாம் கூட கேட்டுருக்காங்க. "எதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு?" எங்க தங்கச்சியெல்லாம் கூட திட்டியாச்சு. "எதுக்கு இது தேவையில்லாத எங்கேயாச்சும் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சோமா, இருக்கிற வேலைய பார்த்தோமான்னு இல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் அந்த மீடியாவுக்குள்ள இப்போ சொன்னவங்க வாயெல்லாம் நான் மூடணும்ல. அதுக்காக நான் மறுபடியும் அந்த வீடியோ போட்டுட்டே இருக்கேன். அதுவும் ரீச் ஆன பாடு இல்ல. சரிங்களா? நெறைய டைம் நான் கஷ்டப்பட்டு போடுறேன். ஒரு ஒரு டைம் எனக்கு ஒரே அழையா இருக்கும். நம்ம எது செஞ்சாலும் அது இப்படி ஆயிடுதே, எதுவுமே போக மாட்டேன்தே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு. திருப்பி இவருக்கிட்ட சொன்னேன்னா, "நான் தான் வேண்டான்னேனே, எதுக்கு போட்டுட்ருக்க?" அப்படின்னு சொல்லி இவரும் கேட்பாரு. ஒரு ஒரு டைம் இல்லன்னா, இப்ப இல்லன்னா இன்னொரு டைம் போகும். இப்போ ஒரு வீடியோ இல்லன்னா ஒரு வீடியோ போகும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு டைம் கிடைக்கிறப்பல்லாம், நான் இந்த மாரி தான் செடி, இந்த பூ, இந்த பட்டாம்பூச்சி இந்த மாதிரி எல்லாம் எதெல்லாம் நான் பார்க்குறேனோ, அதெல்லாம் நான் போட்டுட்டே இருப்பேன். ஏன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். சில பேர் வந்து இயற்கையை ரொம்ப விரும்புவாங்க. அதனால வந்துட்டு நான் நெறைய போட்டிருக்கேன். இப்படி தான் நான் கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்க தான் வந்துட்டு மக்கள் சப்போர்ட் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேர்த்து பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. டாடா. பாய்.